ஒரு அம்மா தன் பையனோட வந்திருந்தாங்க. பையன் வந்து 12th படிக்கிறான் டாக்டர். கை கால்லலாம் அதிகமா வேர்க்குது. இதனால அவனால எக்ஸாமே எழுத முடியல. பேப்பரெல்லாம் வந்து நனைஞ்சு போயிடுது. அடிக்கடி யூரின் போகணும்னு வந்து சொல்றான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறான். அவங்க அப்பாவுக்கு கூட இந்த பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சின்ன வயதிலே நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். அதே போல் நம்ம கூட படிக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணலன்னா பெரிய தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடே எல்லா வேலைகளையும் வந்து செய்கிறது. ஸோ முக்கியமாக எக்ஸாம் போகும்பொழுதோ இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுதோ இல்லை மிக முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்பொழுது நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டத்தினால தான் இந்த பிரச்சனை வந்து வருது. ஸோ இது பரம்பரையாகவும் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதோட ஒரு வெளிப்பாடாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இது மனது சார்ந்த உடல் நோய். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது கூடயே அவங்களுடைய மனப்பதட்டத்தினால ஞாபக மறதி மாதிரியான பிரச்சனைகள், சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாது, நரம்புகள் பலகீனமாகிறதுனால கை கால்களில் நடுக்கம் வந்து உண்டாகிறது, தலை சுற்றல் வந்து உருவாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, இது மனதினால உடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறனால முதல்ல மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கான யோக பயிற்சிகளையும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் மருத்துவ முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ மனதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மூட்டுகளாக ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம வந்து தளர்வாக்கி மீண்டும் வந்து அதை நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வருது. இது டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து அடிக்கடி தூண்டப்படக்கூடிய ஒரு நிலை. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம குறைச்சிக்கலாம். 2வது குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம், சடனாக நம்ம பாடியை வந்து அந்த பதட்டத்திலேருந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம உடம்பை தளர்வாக்கி சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது. இந்த முறையின் மூலமாக உடனடியான ஒரு ரிலாக்ஸேஷனை நம்ம வந்து கொண்டு வரலாம். 3வதாக யோக நித்திரை மாதிரியான சில பயிற்சி முறைகள், அதே போல் சுவாச பயிற்சி முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாடியில் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படுறதுனால இந்த மனப்பதட்டம் வந்து உடனடியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ஒரு யோக பயிற்சி மருத்துவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்.